பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். ஈசன் அறக்கட்டளையின் 2ஆம் ஆண்டு விழா, அதாவது 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் 13வது மாத கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். 13 மாதங்களாக திறம்பட செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நண்பர் பண்டிட் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் மாதத்தை நம்ம தான் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாரு, அதனால் 2ஆம் ஆண்டு விழாவுக்கும் நம்மளை கூப்பிட்டுருக்காரு. ஸோ அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஜோதிடத்தில் நிறைய விஷயங்கள் எல்லாருமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நிறைய நான் பார்த்த வரைக்கும் மாணவர்களாகட்டும் ஜோதிட ஆர்வலர்களாகட்டும் திசாபுத்தி பலன்களை சொல்கிற போது பாவங்களை கையாள்வதில்லை. பொதுவாக குரு பார்வை, சனியுடைய ஆதிக்கம், ராகு கேத்துக்களுடைய ஆதிக்கத்தை வச்சு சொல்லிட்டு போகிறாங்களே தவிர பாவங்களை கையாளாமல் ரிசல்ட் வராது. சில ஜோதிடர்கள் சொல்லுவாங்க சாரம் பார்த்தா நல்லா இருக்கும்பாங்க. முக்கியமான சில ஜோதிடர் சொல்கிறாங்க சாரமே தேவையில்லை அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் சாரம் எல்லாம் கண்டிப்பாக வேணும். நம்ம என்ன சொல்கிறோம்னா, எது பார்த்தாலும் நீங்கள் பாவத்தை கையாள தெரியணும். பாவத்தை கையாளாமல் ஒரு ரிசல்ட்டை நீங்கள் எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு நீங்கள் வீடு கட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ 4ஆம் பாவம் இயங்காமல் வீடு கட்ட முடியுமா சொல்லுங்கள். அப்போ பாவத்தை கையாளணும். திருமணத்தை பற்றி பேசும்போது 7ஆம் பாவத்தை கையாளணும். ஒரு வேலையை பற்றி பேசும்போது ஒரு 10ஆம் பாவத்தை கையாளணும். இதற்கு திரிகோண பாவங்கள், பொதுவாக திரிகோண பாவங்கள். லாஸை பற்றி பேசும்போது 12ஆம் பாவத்தை கையாளணும். அப்போ இந்த பாவங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது, அதுவும் ஜோதிடத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் பாருங்கள், ஒரு திருமணத்தை பற்றி பேச வரும்போது அந்த பாவத்தை தொடவே மாட்டாங்க. ஒரு வேலையை பற்றி பேச வரும்போது ஜோதிடர்கள் அந்த பாவத்தை சில பேர் தொடர்வதே கிடையாது. வயது மூத்த ஜோதிடர்கள், அனுபவவாதிகள் எடுக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ அப்கமிங்கில் இருக்கிறவங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். அப்போது ஒரு பாவம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம தொடர்வது ரொம்ப மைனஸ். இப்போ கூட அன்பு நண்பர் நம்மளுடைய மணிமுருகேசன் ஐயா பேசிகிட்டு இருந்தார். ஆந்திராவில் சூப்பராக ஜோதிடம் சொல்கிறாங்க, ஏன் நல்லா மிரண்டு போயிட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவர் எதை சொல்கிறாரு அப்படின்னா, அவர் கேட்கும்போது அந்த பாவத்தை தான் அவர் சொல்கிறார். 6ஆம் அதிபதி எங்கிருந்தால் என்ன மாதிரி நோய், என்ன மாதிரி விஷயங்கள். அப்போ பாவம் வேலை செய்யுது. லக்னாதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறோ அவருடைய குணநலன்கள் பிரதிபலிக்குது அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? அப்போ 4ஆம் அதிபதி எங்கே இருக்காரோ அதை சார்ந்தது சொத்துக்கள் அமையன்றார். அப்போ பாவம் வேலை செய்யுது. அப்போ பாருங்கள், இதுக்கு ரிலேட்டடாக நம்ம என்ன பேச நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு ஒரு கிரகங்கள் கன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அப்போ பாவங்களை எப்படி கையாள்வது? அப்போ பாவங்களை பற்றி தெரியாமல் நம்ம போக முடியாது. பொதுவாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோதிடத்தில் பாவங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 இது எல்லாமே ஒரு திரிகோணம், நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ இந்த பாவத்தில் தான் உங்களுடைய வாழ்க்கை முறைகள் இருக்குது. அப்போ 1, 5, 9னா என்ன? முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது 1, 5, 9 அப்படிங்கிறது கௌரவம், உங்களுடைய இன விருத்தி, குலத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது, உங்களுடைய பேர் புகழ், உங்களுடைய என்ன சொல்கிற கீர்த்தி, உங்களை பற்றி பேசக்கூடிய இடம் தான் 1, 5, 9. இந்த இடத்துல நீங்கள் தொழிலை பற்றி பேசவே முடியாது. அப்போ இந்த பாவங்கள் வேலை செய்யும் போது நீங்கள் தொழிலை பற்றி ஒருத்தன் கேட்டு வரான்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் லாஸ். 1, 5, 9 பாவங்கள் இயங்கினாலும் 1, 5, 9 நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் கண்டிப்பாக லாஸை சந்திக்காத ஆட்களே கிடையாது. நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். ஏன் 1, 5, 9 மைனஸ்ன்னு சொல்கிறோம்னா, அப்போ அது பாக்கியஸ்தானன்றாங்களே, பூர்வ புண்ணியஸ்தானன்றாங்களே, இதெல்லாம் வேலை செய்யாதுன்னா செய்யும். உங்களுடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களால் லாபம், அப்பா வழி சொத்துக்களால் லாபம். அப்பா ஏதாவது வச்சுட்டு போயிருந்தாருன்னா நல்லது. அதே 5ஆம் இடத்துல பிள்ளைகளால் லாபம், பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அந்த காலகட்டம் சின்ன குழந்தைகளாக இருந்தாங்கன்னா கஷ்டம். அப்போ கவனமாக இருக்கணும். அப்போ இந்த 1, 5, 9 வேலை செய்யும்போது பாவங்களாக பார்க்கும்போது புகழ், கீர்த்தி, அது போக உங்களுடைய குல வளர்ச்சி, இதை பற்றி மட்டும்தான் நீங்கள் பேச முடியும். கௌரவத்தை பற்றி பேசலாம், கோவில் விழாக்களில் கலந்து கொள்ளலாம், மற்ற இடங்களுக்கு நீங்கள் போனால் மாலை மரியாதையெல்லாம் கிடைக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே கஷ்டப்படுறது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். இதுதான் 1, 5, 9 பாவங்கள். அப்போ ஒருத்தர் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வந்தாருன்னா 1, 5, 9 நின்று குழந்தை பாக்கியம் இருக்குன்னு சொல்லிடுங்க. திசாபுதி நடத்தினா கன்ஃபார்மாக கிடைக்கும். 1, 5, 9 அதிபதிகளோ அல்லது 1, 5, 9 நின்று ஒரு கிரகம் திசை நடத்தி ஒருத்தர் குழந்தை பாக்கியம் இல்லை சார் கிடைச்சிடுமான்னா கண்டிப்பாக அந்த திசாபுதி முடிவுகள் கிடைக்கும். அது கிடைக்குமா இல்லையாங்கிறதுக்கு ரூல் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். அதை சார்ந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். ஏன் குழந்தைய பற்றி ஒரு கேள்வி இருக்கும், அப்பாவை பற்றி ஒரு கேள்வி இருக்கும், தன்னை சார்ந்த ஒரு கேள்வியாக வச்சுட்டு இருப்பாங்க வரவங்க எல்லாருமே. அப்போ இந்த இடத்துல இருக்கும்போது அவர்களுடைய பேர் புகழ் இதை பற்றி தான் அவங்க யோசிப்பாங்க. ஆனால் அதுக்கான வளர்ச்சி இருக்காது. புரியுதுங்களா? வளர்ச்சியை முடக்கக்கூடிய இடம், ஆனால் எண்ணங்களை அதிகப்படுத்தக்கூடிய இடம். 1, 5, 9 பாவங்கள் சிந்தனையை தூண்டக்கூடிய பாவங்கள். ஐடியாலஜிங்கிறது 5ஆம் பாவம். அப்போ உங்களுடைய ஐடியாலஜி பயங்கரமாக இருக்கும், தொழிலை பற்றின ஒரு கனவு இருக்கும், தொழில் சார்ந்த விஷயங்களை பயங்கரமாக நீங்கள் சிந்திப்பீங்க. ஏன்னா 10ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடம், 8 நாளே கர்மான்றோம். 8ஆம் இடம் தான் ஒவ்வொரு பாவத்தினுடைய கர்மா. அப்போ அதை சார்ந்த சிந்தனைகள், அதை சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பிரம்மாண்டமாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் ஐடியாலஜி பயங்கரமாக வேலை செய்யும் 5ஆம் பாவம் வேலை செஞ்சதுன்னா. ஆனால் நீங்கள் போய் அதை தொட்டிங்கன்னா தோத்துடுவீங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தர் கை காட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜெயிச்சிடுவாங்க. ஏன்னா சார் நான் ஒருத்தருக்கு சொல்கிறேன், அவன் ஜெயிக்கிறான், நான் ஆனால் எனக்கும் வரும்போது தோற்று போயிடுறேன்னா அது உங்களுடைய லாஸு.
ஆனால் உங்களுடைய 6ஆம் பாவத்திற்கு அன்றாட ஒர்க்குக்கு வந்து அது லாஸ் பாவம், 12ஆம் பாவம் இல்லையா, விரையா பாவம். அப்போ அது லாஸை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ ஐடியாலஜியை காசாக்கிக்கணும். டீச்சராக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகிடும், ஒரு வக்கீலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு செட் ஆகிடும், ஒரு ஆடிட்டராக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகிடும், ஒரு குருமார்களுக்கு செட் ஆகிடும், ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணக்கூடிய ஐயர்களுக்கு இது செட் ஆகும். சரிங்களா, ஐயர் ஐயங்கார் யாராக இருந்தாலும் செட் ஆகும். வழிகாட்டும் தொழில்கள் எல்லாமே 1, 5, 9 பாவங்கள். அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் எந்த 10ஆம் அதிபதி 5ல் போய் உட்காந்துருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கிற இவங்க தொழிலெல்லாம் பாருங்களேன், டீச்சிங் லைன் இருக்கும், ஒரு குருமார்கள் தொழிலாக இருக்கும், ஆடிட்டிங் லைனில் இருக்கும். சரிங்களா, இதை பார்த்தீங்கனாலும் சொல்லிடலாம். நான் நான் அப்படிலாம் இல்லைங்களா, நான் சிலம்ப வாத்தியார் அப்படிம்பாரு. 5ஆம் இடம் நான் வாத்தியார் தானே சொல்கிறேன். நீ வாத்தியார் அவ்வளோதான். நீ சிலம்பமாக இருந்தால் என்ன, குஸ்தியாக இருந்தால் என்ன, டீச்சர். வாத்தியார்னாலே கற்றுக் கொடுக்குறதுன்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்குற வாத்தியார், அவ்வளோதான். அது கிரகத்துக்கு ஏற்றபடி மாறும். செவ்வாயாக இருந்தால் நீங்கள் சிலம்ப வாத்தியாராக போங்க, புதனாக இருந்தால் வாத்தியாராகவே போவார், கற்றுக் கொடுக்குற ஆளாகவே இருப்பார். மொத்தத்தில் கற்றுக் கொடுக்குற ஆள். ஒருத்தர் சொல்கிறாரு, புதன் வந்து 5ஆம் இடத்துல நின்று திசை நடத்து, நான் வாத்தியாரான்னு கேட்குறேன். அவர்கிட்ட நான் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாரு. சரி என்னவா இருக்கீங்கன்னா, நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வர்ற ட்ரைனிஸ்க்கெல்லாம் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. புதுசாக வராங்களா அவங்க ட்ரைனர். அவர் ட்ரைனர்னா என்ன, கற்றுக் கொடுக்குறது தானே, அப்போ வாத்தியார் தானே. வேலைகள் தான் மாறும். நீங்கள் ஏதாவது ஒரு துறையில் வாத்தியாராக இருப்பீங்க, வழிகாட்டிட்டு இருப்பீங்கன்னு சொல்கிறோம். மேனேஜ்மெண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் 1, 5, 9. ஒரு வாத்தியாராக இருக்கிறது மட்டும் கிடையாது, ஹெச்ஆராக இருக்கிறது அதுதான். அப்போ இந்த பாவங்கள் எப்படி இயங்குதோ அதை பொறுத்து எடுக்கணும். இவங்களுக்கெல்லாம் இது சூட் ஆகிடும். இதே தொழில் பண்ணுறவனுக்கு லாஸு. அவன் வழி தான் காட்ட முடியுமே தவிர களத்தில் இறங்கி விளையாட முடியாது. அப்போ பாவங்கள் ரொம்ப முக்கியம். இதே 2, 6, 10 பாவங்கள் வரட்டுமே. 2, 6, 10னா என்ன, நம்மளுடைய வருமான பாவங்கள். நம்மளுடைய வருமானத்தை சொல்வதும் அதுதான், நம்மளுடைய மிகப்பெரிய கடனை சொல்வதும் அதே பாவங்கள் தான். 2, 6, 10 பாவங்களில் திசை நடத்தினாலும், 2, 6, 10ல் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் தொழிலை பற்றி சிந்திப்பான், இறங்கி விளையாடுவான். அப்போ இறங்கி விளையாடும் பொழுது தான் நம்ம ஜெயிக்கிறானா தோக்குறானுங்கிற விஷயத்தையே சொல்லும். களத்தில் இறங்கி விளையாடுறவங்கள 2, 6, 10. அப்போ 2, 6, 10 அதிபதிகள் திசை நடத்தும் போது கண்டிப்பாக தொழில் ரீதியான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. 2, 6, 10 பாவங்கள்னால வருமான ஸ்தானங்கள். 2ஆம் இடம் வருமானம் கிடையாது, அதுக்கு திரிகோண பாவம் வருமானம் தான். அன்றாட வேலை, நீங்கள் ஒரு வேலை செஞ்சால் தான் வருமானம் வரும், தொழில் செஞ்சால் தான் வருமானம் வரும், வேலைக்கு போனால் தான் வருமானம். இந்த 2, 6, 10ங்கிறது அதுதான். இந்த திசைகள் நடந்து ஒருத்தர் வந்தாலே தொழிலுக்காக ஒரு கடன் வாங்குனீங்களான்னு கேளுங்க, ஆமான்றவாங்க. தொழில் சார்ந்த ஒரு கடன் சார்ந்த விஷயங்களை பற்றி பேச வரீங்களான்னு கேட்டிங்கன்னா ஆமான்றவாங்க. 2, 6, 10 6ஆம் இடம் நோயை சொல்லும். சரிங்களா, இப்போது அந்த 6ஆம் அதிபதி திசை நடக்கும்போது 6ஆம் இடத்துல கிரகம் திசை நடத்தும்போது அவனுக்கு நோய் சம்பந்தமான ஒரு கேள்வி வந்தே தீரும், மாறவே மாறாது. அது எந்த கிரகம் வேணால் அங்கே நின்று திசை நடத்தட்டும், அதை சார்ந்த ஒரு நோய் அல்லது ஒரு இழப்பீடை சந்திக்காமல் அவர் பேசவே மாட்டார். தொழிலில் போட்ட லாஸு, உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களே இந்த 2, 6, 10 அதிபதிகள் தான். அப்போ நீங்கள் தொழிலை தொடங்கலாமான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார்னால 2, 6, 10 வேலை செய்யுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்போ 1, 5, 9 அதிபதி என்ன பண்ணுவானா, 2, 6, 10 சாரத்தில் போய் நின்றுட்டு திசை நடத்திட்டு 5ஆம் இடத்துல உட்காந்துருவார். தொழிலை தொடங்கலாமான்னு கேட்பார், ஏன்னா சாரம் வேலை செய்யுது இல்லையா பாவத்தில், 2, 6, 10 சாரத்தில். அப்போ வேலை செய்வார், லாஸ் ஆகிடுவார். புரியுதுங்களா? லாஸ் ஆகி 1, 5, 9 லாஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த விஷயங்களை நீங்கள் கையாள தெரியணும். அப்போ அந்த பாவங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ 3, 7, 11 என்னன்னு பாருங்கள். திருமணம் சார்ந்த விஷயங்கள், நட்பு சார்ந்த விஷயங்கள், நம்ம உறவு முறைகள் சார்ந்த விஷயங்கள், பந்துக்களை பற்றின பேசக்கூடிய விஷயங்கள், அதே போல் நம்ம ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய துறைகள், இது எல்லாமே இந்த 3, 7, 11 தான் வரும். இந்த மார்க்கெட்டிங்கு, டெஸ்டிங்கு, நெட்வொர்க்கிங்கு, மீடியா, இது எல்லாமே 3, 7, 11 பாவங்கள். ஒருத்தர் கல்யாணத்தை பற்றி கேட்குறார் அப்படின்னாலே 3, 7, 11 பாவங்கள் இயங்காமல் கேள்வியே வராது. அவங்க அம்மா கேட்பாங்க, ஆனால் பையனை கேட்டிங்கன்னா அவனுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. இந்த 3, 7, 11 பாவங்கள் இயங்காமல் உங்களுடைய திருமணத்தை பற்றி பேசக்கூடாது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், குரு பார்வை இருக்குங்க, கல்யாணம் பண்ணிடலாங்க, சனி இந்த வருஷம் வீட்டு இருக்காருங்க, பண்ணாதீங்க அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. 3, 7, 11 திசைகள் நடக்காமல் திருமணம் ஆகாது. 3, 7, 11 சாரத்தில் ஒரு கிரகம் இல்லாமல் திருமணத்தை நடத்தி வைக்க முடியாது. 3, 7, 11 ஒரு கிரகம் இல்லாமல் திருமணம் அப்படிங்கிற விஷயத்த பேச முடியாது. சரிங்களா? ஏன்னா 3, 7, 11 இணக்கம், அடுத்தவர்களை போய் சேர்வதுன்னு அர்த்தம். அடுத்தவங்க கூட கூட்டாளி ஆகிறது. 7ஆம் இடம் கூட்டாளின்னு சொல்கிறோமா, அப்போ 3ஆம் இடங்கிறது ஒரு இணக்கம்னு சொல்கிறோமா, 11ஆம் இடங்கிறது ரிசல்ட்டு. புரியுதுங்களா? இந்த 3, 7, 11ங்கிறது எல்லாமே எதிர்பாவத்துக்கு, 7ஆம் பாவத்துக்கு 1, 5, 9 வேலை செய்யும். எதிர்பாவத்துக்கு 1, 5, 9 வேலை செய்யும். நம்ம என்ன சொல்கிறோம், 5ஆம் அதிபதி 7ல் இருந்தால், 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் என்ன சொல்கிறோம், லவ் மேரேஜ்னு சொல்கிறோமா. என்ன அர்த்தம், 2 பேரும் இணக்கமாக இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ 2 பேருமே ஒன்றுக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிட்டாங்க, 2 பேரும் ஒத்து போய் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போது இந்த 3, 7, 11 பாவங்கள் இயங்காமல் நீங்கள் திருமணத்தை பற்றி பேசவே முடியாது. திசையே வரல, ஒருத்தருக்கான கல்யாணம் நடந்திருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 3, 7, 11 நின்று ஒரு கிரகம் திசை நடத்திக்கிட்டு இருக்கும். இது இல்லாமல் திருமணத்தை பற்றி பேச முடியாது. அப்போ நம்ம வந்தோன்னா குரு பார்வை, சனி பார்வை, புதன் பார்வை, இதெல்லாம் நம்மளுக்கு அங்கே தேவையில்லை. அது ஒரு வேலையை செய்யுது, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இந்த பாவங்கள் இயங்காமல் திருமணத்தை பற்றி பேச முடியாது. ஒரு ஜாதகம் வருது,
4, 8, 12 அதிபதிகள் கூடிய திசைகள் 4, 8, 12 அந்த கிரகம் நிற்கிது. சாரநாதன் 4, 8, 12 கூடிய சாரமே. திருமணம் ஆயிடுச்சு. நம்ம கேட்ட முதல் கேள்வி, சார் திருமணமாகி பிரிஞ்சிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்டோம். அவங்க சார் கொஞ்சம் பிரச்சனையாக ஓடுது, இப்போ அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டம், வேலைக்கு வெளியே எங்கேயாவது வெளியூர் போயிடுங்க, மனைவியை சமாதானப்படுத்துங்க, போயிட்டு வந்துட்டுருங்க. இந்த திசை முடிவுக்கு பெரிய லாபத்தில் இல்லை. ஏன் இதை சொன்னோன்னு கேட்டிங்கன்னா, இல்லைனா மனைவியை வேலைக்கு அனுப்பிச்சிடுங்க, ரொம்ப நல்லதுன்னு சொன்னோம். ஆமாம் வேலைக்கு கேட்டுட்டு இருக்காங்க, போகலாமான்னு கேட்குறாங்க. போகலாம் அப்படின்னா, ஏன்னா 4, 8, 12 என்பது ஒரு விரயத்தை சொல்லிகிட்டே இருக்கும். 4, 8, 12 பாவங்கள் ஏதாவது ஒரு விரயத்தை செய்யாமல் உங்கள் வாழ்க்கையை விட்டு நகராது. அது பொருள் விரயமா உயிர் விரயமான மட்டும் பார்த்துங்க. 12ஆம் இடம் மட்டும் விரயம் கிடையாது, 4, 8 இரண்டும் விரயம் தான். ஏன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு விரையாதிபதியாக வருவார், பாகியஸ்தானத்துக்கும் விரையாதிபதியாக வருவார். உங்களுக்கு விரையாதிபதி எப்படியோ அதே போல தான் உங்கள் தந்தைக்கும் உங்கள் தாத்தா பாட்டிக்கும். புரியுதுங்களா? 4, 8, 12 5ஆம் இடத்துக்கு விரயஸ்தானமா, 8ஆம் இடம் என்பது தந்தை ஸ்தானத்துக்கு விரயஸ்தானமா. அப்போ ஏதாவது ஒரு விரயம் நடக்கும். இப்போ 4, 8, 12 திசை நடந்தாலே கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒன்று ஒரு 20 வருஷம் ஓடிட்டாங்கன்னா பிரச்சனை வராது, பெருசாக சண்டை போட்டு ஓட்டிடுவாங்க. கல்யாணமான புதுசில் ஒரு 10 நாள் 20 நாள் இந்த திசாபுதிகள் கனெக்ட் ஆகுதுன்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் வராது. லவ் இது நம்ம டைவர்ஸ் வரைக்கும் போயிடுவாங்க. ஏன் டைவர்ஸ் வரைக்கும் போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 7ஆம் அதிபதி சேர்ந்து கெட்டுதான் டைவர்ஸ், இல்லைன்னா கொஞ்ச நாள் பிரிஞ்சுட்டு சேர்ந்துக்குவாங்க. 4, 8, 12 என்பது தனிமைப்படுத்துதல், தேசாந்திரம் செல்வது. அந்த காலத்தில் காசிக்கு போகிறதும்பாங்க, தொலைஞ்சு போகிறதும்பாங்க, ஊரை விட்டு ஓடி போகிறதும்பாங்க. 4, 8, 12 நின்று ஒரு கிரகம் திசை நடத்தி பொருளாதாரத்தை கொடுக்கலான்னா தலைமறைவு வாழ்க்கை. அதில் ராகு சூரியனெல்லாம் இருந்துட்டால் போலீஸ் கேஸ் அடிக்ட் ஆகி போலீஸில் போய் உள்ளே உட்காந்து ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. வெளிநாட்டில் போயினாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கண்டியில் மாட்டிட்டு முடிக்கிறவங்களே இவங்க தான். இந்த 4, 8, 12 அவ்வளோ முக்கியமான விஷயங்கள். 4, 8, 12 2 பிஸ்னஸை பண்ண வைக்கும், அதீத நம்பிக்கையை கொடுக்கும். ஆனால் பொருளாதாரத்தை கொடுக்கலாம், தோற்று போயிடும். அப்போ அந்த பாவங்கள் என்ன சொல்லுது? 4, 8, 12 அப்படிங்கிறது ஒரு விரயத்தை சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ 4, 8, 12 அப்படிங்கிறது பிரிவினை பாவம். அப்போது எதிர்பாலுக்கு அது என்ன பாவமாக வேலை செய்யும்? 4, 8, 12ங்கிறது 7ஆம் பாவத்துக்கு 2, 6, 10 வேலை செய்யும். இந்த 4, 8, 12 2, 6, 10 பொருளாதார பாவங்களாகத்தான் இயங்குமே தவிர இணக்கமான உயிர் பாவங்களாக இயங்காது. அப்போ உயிர் பாவங்களாக இயங்காத ஒரு ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? உங்கள் ஜாதகப்படி 4, 8, 12 வேலை செஞ்சாலே எதிர்பாவத்துக்கு 2, 6, 10 வேலை செய்யும். இப்போ அந்த பொண்ணோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணுக்கு 1, 5, 9 அதிபதிகளோ அல்லது 3, 7, 11 அதிபதிகளோ திசை நடத்தாமலோ அல்லது அந்த பாவ ரீதியாக கிரகங்கள் இல்லாமலோ இருந்தால் இது டைவர்ஸ் ஜாதகம். இவர் ஜாதகத்தில் பிரிவினை கன்ஃபார்ம். அது எந்த அளவுக்குங்கிறத எதிர்பாலுடைய ஜாதகத்தை வாங்கினீங்கன்னா சொல்லிடலாம். அவங்களுக்கு 4, 8, 12 2, 6, 10 அவங்களுக்கு கூட தாம்பத்தியமே இல்லைன்னு சொல்லிடலாம். புரியுதுங்களா? 2 பேருக்கும் அட்ட டயத்தில் வந்து உட்கார்ந்தாங்கன்னா 2 ஜாதகத்தில் 4, 8, 12 ஒன்றா தாம்பத்தியமே இல்லை. தாம்பத்திய உறவு கட்டான்னு கேளுங்க, கரெக்டாக இருக்கும். 4, 8, 12 இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ், லீகலாக கிடையாது. லீகல் வரணும்னா 3, 7, 11 அவங்க வீட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை கண்டிப்பாக ஓடும். கவனமாக வேலை செய்யும். புரியுதுங்களா? அப்போ இந்த பாவம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். சரி, இப்போ வந்து திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தை ஒருத்தர் கேட்குறாரு, சார் இது எப்படி சார் திருமணத்தை எப்படி சார் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3, 7, 11 கூடிய அதிபதிகள் திசை நடத்துகிறாங்களான்னு முதல்ல பார்க்கணும். பார்த்தால் திருமணம் சம்பந்தமான விஷயத்தை பேசலாம். சப்போஸ் 3, 7, 11 அதிபதிகள் இல்லை, வேற ஏதோ ஒரு கிரகம் திசை நடத்துது, அது நட்சத்திரங்களாக 3, 7, 11 உட்கார்ந்துருக்கான்னு பார்த்துக்குங்க. அதுதான் உங்களுக்கு திருமணத்திற்கான திசா புத்திகள். உதாரணத்துக்கு மேஷ லக்னமாக இருக்காரு, 7ஆம் அதிபதி சுக்கிரன் திசை நடத்தணும். எல்லாருக்குமே சுக்கிர திசை வருமா? மேஷ லக்னத்துக்கு வராது. சில பேருக்கு வரவே வராது, சில பேர் சின்ன வயசுலேயே போயிருக்கலாம். அப்போ எது உங்களுக்கு திருமணத்தை செய்து வைக்கணும்னா அந்த 7ஆம் பாவத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்கள். கிரகமே இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்ததாக அங்கே என்ன நட்சத்திரங்கள் இருக்குது? செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், குரு நட்சத்திரம். இதில் தான் ஒரு திருமணம். இது எதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். அது 3, 7, 11 அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் திருமணத்தை செய்து வைக்கும். அப்படி இல்லைன்னா எந்த கிரகம் அந்த நட்சத்திரத்துடைய கிரகம் எது 3, 7, 11 உட்கார்ந்து இருக்கோ அது திருமணத்தை செய்து வைக்கும். சார் 2 கிரகம் இருக்குது சார், அப்படி இதில் எதுன்னு ஒரு டவுட் வரும். இது 2ல் எது 3, 7, 11 அதிபதினு பார்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எது லீஸ்ட் டிகிரியாக இருக்கோ அது திருமணத்தை செய்து வைக்கும். டிகிரியில் என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு சார் இங்கேருந்து ஈரோடுக்கு நான் போகணும், நான் இங்கேருந்து ஈரோடு போகணும்னா இங்கேருந்து முதல்ல திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்டு போகணும், அதுக்கப்புறம் தான் ஈரோடு போகணும். அப்போ முதல்ல திருச்செங்கோடு போய் பஸ் ஸ்டாண்டு போகணுமா இல்லை ஈரோடு டேரெக்டாக போக முடியுமா? திருச்செங்கோடு தான் போகணும். அப்போ திருச்செங்கோடு வந்து லீஸ்ட் டிகிரி. அப்போ எந்த டிகிரி குறைவாக இருக்கிற அந்த கிரகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த கிரகம் 3, 7, 11 அதிபதியாக இருந்தால் 100% செஞ்சு கொடுத்துருவார். அந்த கிரகம் உயிர் ஸ்தானமாக வேலை செய்தால் 100% திருமணத்தை செய்து வச்சிருவார். புரியுதுங்களா? சில பேருக்கு 2 கிரகம் இருக்கும் பாருங்க. நேற்று ஒரு ஜாதகம் பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் சூரியனும் ராகுவும் இருக்காங்க. சூரிய திசையில் கல்யாணம், லக்னத்துக்கு 4, 8, 12 வேலை செய்யுது. சூரிய திசையில் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் வரைக்கும் போனீங்களான்னு கேட்டால் டைவர்ஸே ஆயிடுச்சுட்டார். 7ஆம் பாவத்தில் சூரியன் ராகு. அப்போ எப்படி இருக்கும் பார்த்துங்க, திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு முதல்ல பார்த்துங்க. டாமினேஷன் கேரக்டர்,
பொண்ணு பயங்கரமாக ரூல் பண்ணும் சார், கல்யாணமாகி வாழ்றது ரொம்ப கஷ்டம், திசா புத்திகளும் டோட்டல் வாஷ் அவுட்டாக இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. ரிஷப லக்னம். சரிங்களா? அப்போ சூரியன் ராகு அங்கே இருக்கும்போது 4ஆம் அதிபதி வேலை செய்கிறாரா, 7ஆம் இடத்துல இருக்காரு, திருமணத்தை செஞ்சு வச்சார், ஆனால் ஒரு 6 மாதம் கூட இல்லை டைவர்ஸ். எப்படி? 4ஆம் பாவம் தான். அதனுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் பாருங்கள் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சூரியனுடைய நட்சத்திரம் 4, 8, 12 இருக்கா? ரிஷப லக்னத்துக்கு 1, 5, 9 இருக்கா? அந்த சூரியனுடைய முதல் பகுதி மட்டும்தான் அந்த முடிகிற ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணுறாங்க, பண்ண உடனே 4, 8, 12 வேலை செய்யுது, ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆகுறாரு. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி தான் சில பேர் கல்யாணத்தை பண்ணி டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகும். அப்போ அந்த 3, 7, 11 பாவங்கள் முழுவதுமாக இயங்கக்கூடிய நட்சத்திரங்கள் திருமண வாழ்க்கை செய்து வைக்கும். அப்போ ஒருத்தர் கல்யாணம் அடுத்த கல்யாணம் இருக்கான்னு கேட்குறாங்க, இருக்குன்னு சொல்லியாச்சு. அது எப்போங்கிறத எடுத்து கொடுக்கணும். உடனே பண்ண போகிறாங்க, உடனே பண்ணுன்னா மறுபடியும் இதே பிரச்சனை தான், வராது அப்படின்னு சொல்கிறோம். சில பேருக்கு 3 திருமணமாகி பார்த்துருக்கீங்களா, உடனுக்குடன் கல்யாணம் பண்ணுவாங்க, டைவர்ஸ் ஆகிடுவாங்க. அப்போது இது வந்து அந்த திசா புத்தி முடிய வைக்கணும். 4, 8, 12 தான். நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் மைனஸ்னால் மைனஸ் தான். ஒரு 20 கழிச்சு வரும்போது பிள்ளைகளுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, பேசாமல் வீட்டுக்குள்ளே இருந்துக்குவாங்க. இந்த காலத்தில் நீ பிரியணுமான்னு யோசிப்பாங்க. ஆனால் இப்போ வந்த உடனே யோசிப்பாங்களான்னா அவங்களுடைய கம்ஃபர்டபுளான லைஃப்பை தான் பார்க்குறாங்க. அப்போ அந்த 3, 7, 11 இயங்காமல் 1, 5, 9 இயங்காமல் திருமண வாழ்க்கை கிடையாது. அப்போ பாவங்கள் எப்படி இயங்குதுன்னு பார்த்துக்கணும். ஒரு வேலை சார்ந்த விஷயம் ஒருத்தர் வராரு, சார் எனக்கு வேலை கிடைக்கவே இல்லை சார், எப்போ சார் வேலை கிடைக்கும்? அப்போ 10ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி திசை நடக்குதான்னு பாருங்கள். இது நடக்காமல் வேலையை பற்றி பேச முடியாது. எந்த கிரகமாக இருந்தாலும் 2, 6, 10 நின்று திசை நடத்தினால் வேலை வாய்ப்பு உண்டு. அதில் அவர் நல்லா சம்பாதிக்கிறாரா தோக்குறாராங்கிறது 2வது விஷயம். ஃபஸ்ட்டு வேலைக்கு போவார். வேலைக்கு போகாமல் உட்கார்ந்துருக்கவங்கள யார் தெரியுங்களா, வாயில் நிறையா பேசுவாங்க, நான் அதை சாதிக்க போகிறேன், இதை சாதிக்க போகிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், நிறையா பேசுவாங்க. அதெல்லாம் 1, 5, 9 பேசிக்கிட்டே இருக்கும், ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் அந்த தொழிலை தொட்டேன்னா இத்தனை கோடி, இந்த தொழிலை தொட்டேன்னா அத்தனை கோடி அப்படின்னு பேசுகிறவங்கெல்லாம் இந்த 1, 5, 9 பேசிட்டு செய்யவே மாட்டாங்க. கடைசியாக எல்லாருக்கும் சொல்கிறோம் நம்ம செய்யலான்னு போய் லாஸ் ஆகிட்டு வரவங்க இவங்க தான். இந்த பேசாமல் இருக்கிறவங்க 2, 6, 10 சுயம்பு, தன் வேலையை மட்டும் பார்க்கக்கூடியவர்கள் அனைவரும் 2, 6, 10 வேலை செய்து அர்த்தம். அடுத்தவனை பற்றி புரளி பேசுகிறவன், அடுத்தவனை பற்றி கண்டினியூவாக ஒருத்தர் கால் பண்ணி பேசுகிறவன் எல்லாம் பாருங்கள் 1, 5, 9 எங்கிட்டே இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். மணிக்கணக்காக அரட்டை அடிக்கிறானா, திண்ணை அரட்டை மாதிரி இன்றைக்கி வந்து ஃபோன் கால் அரட்டை யாரெல்லாம் அடிக்கிறாங்க அவங்களுக்கு 1, 5, 9 வேலை செய்துன்னு அர்த்தம். இவங்கெல்லாம் லைஃப்பில் தோக்க போகிறாங்கன்னு அர்த்தம். என்னைக்கு பேச்சு குறையுதோ அன்னைக்கு உங்களுடைய வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், வேலை அதிகரிக்கும். அதனால தான் நம்ம பேச வேண்டாம், வெட்டியாக பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில், தெரியுங்களா? சும்மா வளவலான்னு பேசாத, தோற்று போயிடுவேன் அப்படிம்பாங்க. ஒரு விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்லாதேம்பாங்க, ஏன்னா அது 1, 5, 9 நடக்கிறதுக்கு முன்னாடி பெருமை தேடிக்கும். நான் அப்படி பண்ணுவேன்னா அவங்கள சூப்பரா, தேங்க்ஸ்டா, அருமைடா, வாழ்த்துக்கள் சொல்கிறாங்களே, அது பெருமை தேடுவது. செஞ்சதுக்கப்புறம் பெருமை தேடணும். அது 3, 7, 11. அப்போ 1, 5, 9 இயக்குவது என்பது கூடாது. அது கோவில் பாவம். தர்ம கர்மாதிபதினு சொல்லுவாங்க. தர்மத்தை செய்ய வைக்கும், சரிங்களா? பெருசாக லாபத்தை கொடுக்காது, தர்மங்கள் தான் செய்ய வைக்கும். உங்களை வந்து ஒரு தனமான காட்டும். கடன் வாங்கி அடுத்தவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுல இந்த 1, 5, 9. அப்போது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு 3, 7, 11 சொன்ன மாதிரி இந்த 1, 5, 9 குழந்தை விருத்தின்னு சொல்லிட்டு, அப்போ கல்யாணம் பண்ண குழந்தை விருத்தி வருமா? இந்த பெருமை பேசுகிறவங்க வீட்டிலலாம் பாருங்கள், வீட்டில் வந்து கன்சீவாக இருக்கீங்களான்னு கேளுங்க, ஆமான்றவங்க. உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தர் கன்சீவ் ரொம்ப ஹெவியாக ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், வெளியே யாராவது உங்களுக்கு பேசும்போதே ரொம்ப மணிக்கணக்காக ஒருத்தர் பேசுகிறாருன்னா உங்கள் வீட்டில் யாராவது கன்சீவாக இருக்காங்களான்னு கேளுங்க, ஆமாம்பாங்க. ஏன்னா 1, 5, 9 அவ்வளோ ஸ்ட்ராங்காக இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 2ஆம் இடம் பேச்சு, 1, 5, 9 பெருமை பேச. இந்த பெருமை பேசுகிற ஆட்கள் வீட்டிலலாம் இந்த 1, 5, 9 இயங்கிட்டே இருக்கும். வீட்டில் கன்சீவாக இருப்பாங்க, கல்யாணம் நடந்திருக்கும், சரிங்களா? தொழிலை விட்டுட்டு ஒருத்தர் சும்மா உட்காந்துட்டு இருப்பார். இது எல்லாமே கேட்டிங்கன்னா ஆமான்றுவார். அனுபவத்தில் செக் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சிறப்பாக இருக்கும். 2, 6, 10 வேலை செய்யாமல் கர்மஸ்தானங்களும் கிடையாது, தொழில் ஸ்தானமும் கிடையாது. சில பேரெல்லாம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, 2, 6, 10 வேலை செய்யுங்கிறப்போ உங்கள் வீட்டில் ஒரு கர்மம் நடக்கும் நம்ம சொல்லிவிடுவோம். கர்மஸ்தானம்னு சொல்கிறோமா இல்லையா? 10ஆம் இடம் கர்மஸ்தானம். அதே போல் 10க்கு 10 6ஆம் இடம் கர்மஸ்தானம். சார் 10க்கு 9 பாகியஸ்தானம், அதுவும் கர்மஸ்தானம். 6க்கு வந்து 2ஆம் இடம் பாகியஸ்தானம், அதுவும் கர்மஸ்தானம். சரிங்களா? இந்த கர்மம்னா என்னென்னா இறப்பு மட்டும் கிடையாது. வாங்க, வணக்கம். அப்போது இந்த 2, 6, 10ங்கிறது கர்மம் அப்படிங்கிறது என்னென்னா உங்களுடைய வேலை வாய்ப்புகளை சொல்வது, நீங்கள் செய்ய வேண்டிய கர்மாக்கள், நீங்கள் என்னென்ன கர்மம் கடமைப்பட்டிருக்கிறீங்கிறதை சொல்கிறது இந்த 2, 6, 10. அப்போ இந்த 2, 6, 10 வச்சு நம்ம என்ன எடுக்கணுங்கிறனா தொழில் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் வீட்டில் ஒரு கர்மம் நடக்க போகுதுங்கிறது இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களாங்கிறது மேட்ரு. ஒருத்தர் ஒரு திசையில் வந்து தோற்று போயிட்டார், 2, 6, 10 திசை அடுத்தது வருதுன்னா ஜெயிக்க போகிறாருன்னு அர்த்தம். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு கர்மம் செய்வாங்க. என்ன சார் பயப்படுத்துறீங்க? உண்மை. 2, 6, 10 திசை நடந்து 2, 6, 10 கிரகம் திசை நடந்தால் யார் இறக்க போகிறாங்கன்னு நீங்கள் கால்குலேட் பண்ணுற வேண்டிய வேலை மட்டும்தான் உங்களுடையது. 6ஆம் இடம் அப்பாவினுடைய கர்மா, 10ஆம் இடம் குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தர் கர்மா, உங்களுடைய சொந்த குடும்பத்தில் கர்மா. அப்பாங்கிறது உங்கள் குடும்பம் தான், ஆனால் உங்களுடைய ஃபேமிலி
ரைட்ஸில் வராது. முடிஞ்ச வரைக்கும் அப்பா அம்மாங்கிற ஒரு தனி ஃபேமிலியை தான் நம்ம பார்க்குறோம் இந்த காலத்தில். அதுவே 6ஆம் இடம் வேலை செஞ்சால் அப்பாவுக்கு சொன்னோம், 10ஆம் இடம் வேலை செஞ்சால் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்கள் குடும்பத்தில்னா உங்கள் 4 பேர் ஒய்ஃபு, ஹஸ்பண்டு, குழந்தை குட்டிகள், இதை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிடுச்சு. இதுவே 2ஆம் இடம் வேலை செஞ்சால் 6ஆம் இடமான உங்களுடைய தந்தை வழி, தாய் வழி இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி உறவில் பிரச்சனை வரும். கர்மா, ஒரு கர்மத்துக்கு பிறகு வளர்ச்சி உண்டுன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு பொருள் காரகம் உள்ளே வருதுன்னா ஒரு உயிர் காரகம் அடிபடாமல் வராது. 2, 6, 10க்கு நம்ம சொல்லிட்டோம். 1, 5, 9 உயிர் காரகங்களை ஆட் பண்ணும். 3, 7, 11 திருமண உறவுகள், நண்பர்கள் வட்டத்தை கொடுக்கும்னு சொல்கிறோம். அப்போது காசு பணம் அங்கே வராதுன்னு சொல்கிறோம். அப்போ 2, 6, 10 என்ன பண்ணும், உங்களுடைய வரவு ஸ்தானங்கள் காசு பணம் வருதுன்னு சொல்கிறோம். அப்போ வரும்போது அது என்ன ஆகும், அதுக்கு ஈக்குவலான ஒரு உறவை கட் பண்ண வைக்கும். அது மரணம்னு எடுக்க வேண்டாம், உறவு கட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் உறவு கட் ஆகும், 2வது ஆப்ஷன் மரணம் வரைக்கும். அது கர்ம கிரகங்கள் இருந்தால் மரணம், இல்லைன்னா உறவு கட் ஆகிடும். முதல்ல உறவு கிரகம்னா என்னன்னு தெரியணும். செவ்வாய், புதன், சுக்கிரன் உறவு கிரகம். சனி, குரு, ராகு, கேது கர்ம கிரகம். சரிங்களா. சூரியன், சந்திரன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் மாதிரி, அப்பா அம்மா மாதிரி, அவங்கெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் மட்டும் தான், கௌரவ கிரகங்கள்னு பேர். சரிங்களா. கௌரவம், சூரிய திசை சந்திர திசை நடக்கிறவங்களாம் பாருங்களேன், கௌரவத்தை பற்றி தான் பேசுவாங்க. சூரியன் வந்து சுய கௌரவம், காசு பணத்துக்கு இல்லை, எனக்கு கௌரவம் கொடுக்கல, எனக்கு மரியாதை கொடுக்கல, கல்யாணத்தில் எனக்கு கவனிக்கலாங்கிறவங்களாம் சூரியன் திசை ஓடிட்டு இருக்கும் பாருங்கள். பொருளாதார கௌரவத்தை சொல்வதெல்லாம் சந்திரன். சந்திர திசை ஒருத்தர் நடந்து ஒருத்தர் போய் பாருங்கள், கையில் காசு இருந்தால் நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு போவாங்க, தன்னை ஒருத்தர் பாராட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க, இல்லைன்னா கடுப்பாயிருவாங்க, கோவப்பட்டுருவாங்க. பொருளாதார கௌரவம் இல்லை சந்திரன். சந்திரன் வந்து தன்னை அழகுபடுத்தி கொள்ளுமா, சந்திரன் அழகுன்னு சொல்கிறோமா, அப்போ அழகுபடுத்தி கொள்ளும். அது வந்து தன்னுடைய சுய கௌரவத்தை பார்க்காது, பொருளாதார கௌரவம். தங்கிட்ட என்ன இருக்குது வெளியே காட்டிக்கிட்டே இருக்கும், தான் எவ்வளோ அழகுங்கிறது வெளியே காட்டும், தங்கிட்ட என்ன நகை இருக்குன்னு வெளியே காட்டும். அப்போ இந்த கௌரவத்தை அது கொடுக்கணும், கொடுக்கலன்னா கஷ்டம், இல்லைனா அது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னை யாரும் மதிக்கலை, என் நகையை பற்றி யாரும் பேசலை அப்படிங்கிறதெல்லாம் இவங்க தான். சரிங்களா. அப்போது கிரக ரீதியாக நீங்கள் பார்க்குறது மட்டும் கிடையாது, அது பாவ ரீதியாக என்ன தொடர்பில் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ ஒருத்தர் கேட்குறீங்க, சார் 2, 6, 10 இல்லை, எனக்கு வந்து சந்திர திசையில் கல்யாணம் ஆச்சு, எனக்கு 5ஆம் அதிபதி தான் சந்திரன், திசையாக எனக்கு வேலை செஞ்சது, ஆனால் எனக்கு வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றுமே இல்லை. 2, 6, 10ங்கிறது இயங்குங்கிறது எப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயம். 2, 6, 10ங்கிற அந்த நட்சத்திரங்கள் மட்டும் இயங்க தான் இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இப்போ சந்திர திசை ஓடுது, உதாரணத்துக்கு யாரும் நம்ம மேஷ லக்னத்துக்கு எடுத்துங்க. மேஷ லக்னத்துக்கு சந்திர திசை 4, 8, 12 நம்ம சொல்லிட்டோமா, விரயம் பண்ணணுமில்ல. நட்சத்திரங்களாக பாருங்கள், 2, 6, 10 இருப்பார். ரிஷப் மேஷ லக்னத்துக்கு 2, 6, 10 சந்திர நட்சத்திரம் இருக்கா, திருவோணம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து நம்ம அஸ்தம் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரோகிணி இருக்குது, 3 நட்சத்திரம் இருக்கா. அப்போ தொழில் சார்ந்த ஒரு விஷயத்தை அவர் பண்ணுவார், வேலை கிடைக்கும், வேலைக்கு போவார், சம்பாதிப்பார், எல்லாம் பண்ணுவார். திசை முடியும் போது லாஸ் பண்ணுவார். புரியுதுங்களா. திசையின் ஆரம்பத்தில் சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு திசையுடைய முடிவில் நடக்கும். ஏன் அப்படி நடக்குதுங்கிறத நம்ம உயிர் பொருள் கான்செப்ட் பிரிக்கணும். முதல் பகுதியாக 2வது பகுதியாக பிரிக்க தெரியணும். ஆனால் கண்டிப்பாக தொழிலும் கிடைக்கும், தொழிலில் ஒரு லாஸும் சந்திப்பார். இது இவங்கெல்லாம் வந்து தொழிலுக்கு போய் லாஸ் ஆகிறவங்க, சில பேர் லாஸ் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஜெயிக்கக்கூடியவங்க. இது எல்லாமே இந்த ஜாதகத்தில் உண்டு. புரியுதுங்களா. அப்போ 2, 6, 10 இயங்கும் போது தொழில் ரீதியாக அங்கே பேச்சு வரும். இந்த லக்னத்துக்கு 4ஆம் இடங்கிறனால ஒரு விரயத்தை பற்றியும் பேச வேண்டிய காலகட்டம். புரியுதுங்களா. இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ சந்திரனுடைய நட்சத்திரம், இப்போ சூரிய திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சூரியன் வந்து பாருங்கள், அதே மேட்ச் நடக்குதுக்கு 2, 6, 10 இருப்பார், 5ஆம் அதிபதி. இவங்களும் 100% லாஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு எப்போ லாஸ் வரும்னு தெரிஞ்சிங்கன்னா, சூரிய திசை நடக்கும், திருமண வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, ஒரு குழந்தை பிறப்பு அல்லது திருமணம் நடந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக லாஸ் சந்திப்பாங்க. ஒரு உறவுக்காரகம் உள்ளே வரும்போது ஒரு பொருள்காரகம் அவுட் ஆகும். புரியுதுங்களா. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். சரி, இப்போதே ஒரு புதன் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே மேட்ச் லக்னத்துக்கு புதன் யார், 3ஆம் அதிபதியா, 3, 6 கூடியவரா, 4, 8, 12 இருப்பார் பாருங்க. 4, 8, 12 நட்சத்திரங்களாக இருக்கும். அப்போது ஒரு விரயம் உண்டு. அதே நேரத்தில் 3ஆம் அதிபதி திருமணம் சார்ந்த விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம், நட்பு சார்ந்த விஷயங்கள்னு சொல்லியிருக்கோம். அதே போல் வந்து ஒரு பந்துக்களை இணைக்கக்கூடிய இடமும் சொல்லியிருக்கோம். அது 4, 8, 12 நட்சத்திரமாக இருக்குது. பொருளாக வேலை செய்யும் பொழுது இந்த பந்துக்கள், திருமண உறவு இதெல்லாம் கட்டாகும். குறைந்தபட்சம் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிய வேண்டிய ஒரு இடத்துக்கு கொண்டு போக வைக்கும். புரியுதுங்களா. இதை புரிஞ்சுக்கணும். அந்த பாவம் எப்படி, ஏன்னா எல்லாமே 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11 இருந்துட்டால் நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம். இந்த மாதிரி கனெக்டிவிட்டிஸ் வரும்போது என்ன சொல்கிறது, அப்போ அதுக்கு தான் நம்ம ரூல் எடுக்கிறோம். உயிர் பொருள் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அந்த ரூலோட அடிப்படையில் இது எதை கொடுக்குது, உறவு காரகத்தை கொடுக்குதா, பொருள் காரகத்தை கொடுக்குதா. பொருள் காரகத்தை கொடுத்தால் உறவு காரகம் கட்டுன்னா கட்டு. புதன் திசை ஒருத்தருக்கு நடக்குது, மேஷ லக்னத்துக்காரனுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எங்கே வேணால் இருக்கட்டும், உயிர் காரகமாக வேலை செய்தால் தம்பி நல்லா இருப்பான். 3ஆம் இடமா, தம்பி நல்லா இருப்பான், நண்பர்கள் நல்லா இருப்பாங்க,
நண்பர்களுக்காக நிறைய இவர் போய் இறங்கி ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் இவருடைய பொருளாதாரம் லாஸ் ஆகும். ஏன்னா 3ஆம் இடம் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும், 6ஆம் இடம் டோட்டல் வாஷ் அவுட். 6ஆம் இடம் என்ன சொன்னோம்? வரவு ஸ்தானம் சொன்னோமா? இப்போ வரவில்லைன்னா அது என்ன ஸ்தானமாக மாறும்? கடனாக மாறும். நீங்கள் வரவில்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அடுத்தது ஹெல்ப் கேட்பீங்க. அடுத்தவங்கிட்ட ஹெல்ப் எப்படி கொடுப்பான்? சும்மா கொடுப்பானா? கடனாக தான் கொடுப்பான். அதுதான் 6ஆம் பாவம். அப்போ 3ஆம் பாவம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா, உயிர்காரகமாக உங்கள் இந்த புதன் வேலை செஞ்சாருன்னா 6ஆம் பாவமான கடன் அப்படிங்கிற தன்மை ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். புரியுதா? 2 பாவம் இருக்குது ஒரு கிரகத்துக்கு. எந்த பாவம் முதலில் வேலை செய்யும், எந்த பாவம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்கணும். 6ஆம் பாவம் வேலை செஞ்சதுன்னா கடன் எல்லாம் கட்டிடுவீங்க. ஏற்கனவே இருந்த கடன், சனி திசையில் ஒருத்தர் கடன் வந்துருச்சு, புதன் திசை வருது, பொருளாதார காரகமாக வேலை செய்யுதுன்னா கடன் எல்லாம் கட்டிடுவீங்க. ஆனால் 4, 8, 12 நட்சத்திரங்களாக இருக்கு இல்லையா, அது சார்ந்த உறவு இழந்தே தீரணும். 4ஆம் இடங்கிறது தாய் ஸ்தானமா, தாய்ங்கிற உறவுக்கு பிரச்சனை. ஒன்று தாயுடைய அன்பு கட்டாயிடும், தாய் கூட தாய்க்கே பிரச்சனை வரலாம், இல்லைன்னா தாய் ஸ்தானத்துலேருந்து வெளியே போயிடுவீங்க. அதே போல் புதன் 3ஆம் இடமா, 3ஆம் அதிபதியாக இருக்காரா, தம்பியுடைய உறவு கட்டாயிடும், நண்பர்களுடைய உறவெல்லாம் கட்டாயிடும். ஏனோ தானான்னு பேசிக்கிங்க, டே எப்படா இருக்கா, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பான், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கட்டாயிடும். இதெல்லாம் சொல்லி பாருங்களேன், செமையாக இருக்கும். ஆமாம் சார், என் க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு கடன் பிரச்சனையில் எனக்கு அவனுக்கு பேச்சு வார்த்தை சரியில்லை, நான் கட் பண்ணிட்டேன். என்னைக்கோ ஒரு நாள் பார்த்தா பேசிக்குவோம், அவ்வளோதான். ஒரு பாவம் வேலை செய்யணும், இன்னொரு பாவம் தான் அது காரணமாக இருக்கும். உங்களுடைய குடும்பஸ்தானம் கெடுதுன்னா மேஷ லக்னத்துக்கு 7ஆம் பாவம் தான் காரணமாக இருக்கும். காரண காரியம் யாருன்னா இன்னொரு பாவம். ஒரு பாவம் மைனஸ் ஆனது இன்னொரு பாவம் நம்ம கை வைக்கும். மேஷ லக்னத்துக்காரன் பாருங்கள், சனி திசை நடக்கும்போது எவனாவது லாஸ் ஆகிறான்னா அதீத ஆசைப்பட்டு லாஸ் ஆகிருப்பான். செக் பண்ணி பாருங்கள். அதீதமான ஆசை. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். எப்படா லாஸ் ஆனங்கன்னா ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன் அப்படின்பா. 11ஆம் பாவம் என்ன? ஆசையா, அதீத ஆசையா, எக்ஸ்ட்ரா லாபமா? அவங்கள இந்த பாவத்தை இப்படி தான் நினைக்கணும். இதே லாபம் வந்தால் எப்படி வரும்? அபரிமிதமாக வரும். நான் 10 ரூபா போட்டால் 100 ரூபா லாபம் கொடுத்ததும்பா. பொருளாதாரம் கொடுத்தால் 100 ரூபா லாபம், லாஸ் ஆச்சுன்னா ஹெவி லாஸ், 90 ரூபா லாஸ். புரியுதுங்களா? இந்த பாவங்கள், ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாவம் காரணமாக இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 2 பாவமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. இதனால தான் நாங்கள் சொல்கிறோம், 12 ஆதிபத்தியம் இருக்குன்னா 6 ஆதிபத்தியம் உங்களுக்கு சொந்தம், இன்னொரு 6 ஆதிபத்தியம் அடுத்தவனுக்கு தான் சொந்தம். உங்களுக்கு 2 ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய வீடுகள் எது உங்களுக்கு நல்லது பண்ணுதோ இன்னொன்று அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணும். உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய பாவம் இன்னொரு பாவத்துக்கு ஆப்போசிட்டுக்கு உயிராக கொடுத்துரும். அப்போ உங்களுக்கு கிட்ட இருந்து எடுத்து தானே கொடுக்கணும். வியாபாரங்கிறது என்ன? ஒன்று கொடுத்தா தான் ஒன்று கிடைக்கும். அது மாதிரி உங்கள் கிட்ட இருந்து ஒன்று கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒன்று வரும். அதனால தான் பல வீட்டில் சம்பாதிக்கும் போது வீட்டில் சண்டை வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், எனக்கு டைம் ஒதுக்கலை, என்னை வெளியே கூட்டிகிட்டு போகல, எனக்கு வந்து சாப்பாடு வாங்கி தரல, எனக்கு வந்து சேரீ வாங்கி தரல, ஷாப்பிங் போனால் கூட வரல அப்படின்னு இருப்பாங்க. இதே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மனைவி என்ன சொல்லுவாங்க? நல்லா போய் சம்பாதிங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. சம்பாதிச்சதுக்கப்புறம் இவ்வளோ இந்த பிரச்சனை. புரியுதுங்களா? எப்போவுமே அந்த உறவு இணக்கமாக இருக்கும்போது பொருள் பாவம் இருக்காது, பொருள் பாவம் இருக்கும்போது அந்த உறவு இணக்கமாக இருக்காது. இது வந்து எந்தெந்த பாவமாக இருக்கோ அந்த பாவ உறவுகளை சொல்லுங்கள். 7ஆம் பாவம்னா 7ஆம் பாவத்துக்கே சொல்லக்கூடாது. 3ஆம் பாவமாக வந்தால் அந்த 3ஆம் பாவத்தில் என்னென்ன உறவு இருக்குது? மாமனார் உறவு இருக்குது, தம்பி உறவு இருக்குது, நண்பர்கள் உறவு இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை சாரும்பா. புதன் திசை வரணும்னு கேளுங்க. மேச லக்னத்துக்கு வாங்க, பொருளாதாரம் நல்லா சம்பாதிச்சா பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போட்டுட்டு இருப்பான். 3ஆம் விட பக்கத்து வீட்டுக்காரனா, பக்கத்து வீட்டுக்காரன் தானே, காரகம் படிச்சிருக்கோம்ல, அவங்க கூட சண்டை போடுவான். அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவான், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை வரும். அப்போ இந்த பாவங்களை இணைக்க தெரியணும். இந்த பாவங்களை தெரியாமல் நம்ம பேசுவது லாபத்தை தராது. சரிங்களா? சரி, உதாரணத்துக்கு இப்போ வந்து சில பேருக்கு வந்து பாருங்கள், நல்லா வந்து ஃபாரின்கெல்லாம் ட்ரை பண்ணி போயிட்டு வந்துடுவாங்க. ஃபாரின் பாவம் என்ன பாவம் சார்? ஃபாரின் பாவம் பொதுவாக நம்ம சொல்லுவோம் 9ஆம் பாவம்னு சொல்லுவோம். ஓடி போனால் 9ல் குரும்பாங்க. 9ஆம் பாவம் லோக்கலில் கிடையாது, வெளியே போகிறதுன்னு சொல்லுவோம். பொதுவாக வந்து 4, 8, 12 பாவங்கள் வேலை செஞ்சால் வெளியே அனுப்பிச்சிடும் கிரகங்கள். ஏன்னா உங்களுக்கு 1, 5, 9ங்கிற பூர்வீகத்திற்கு அது வாஷ் அவுட் பாவம். புரியுதுங்களா? அப்போ ஃபாரின் பாவம் 9 மட்டும் எடுக்கக்கூடாது. 9ங்கிறது ஒரு கான்செப்ட் இல்லைன்னு சொல்லலை. நம்மளை பொறுத்த வரைக்கும் 4, 8, 12 பூர்வீகத்துக்கு விரைய பாவங்கள், நீர் ராசி பாவங்கள், இது எல்லாமே வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு அனுப்பிச்சி வைக்க பார்க்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், 4, 8, 12 பாவ திசைகள் நடக்கிறவன் சம்பாதிக்கிறது எல்லாமே லோக்கலில் சம்பாதிக்க மாட்டான். செக் பண்ணி பாருங்கள். சார் நான் 20 வருஷமாக இதே ஊரில் தான் சார் இருக்கேன்பா, எங்கள் வெளியூரில் எங்கேயாவது போய் சம்பாதிச்சிட்டு வரையா? ஆனால் ஆமாம் சார், நான் பேக்கை தூக்கிட்டு வாரம் கிளம்பிடுவேன் சார் அப்படின்பா. என்ன மாதிரி. புரியுதுங்களா? இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த 4, 8, 12 பாவங்கள் லோக்கலில் சம்பாத்தியம் கொடுக்காது. அப்போது நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு ரெமெடி கேட்டு வராரு அப்படின்னா, நீ முதல்ல உள்ளூரில் பிஸ்னஸ் பண்ணுறதை விட்டுரு, வெளியூருக்கு போ, இல்லை வெளிநாட்டில் போய் வேலை தேடு, கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். அந்த பாவம் அதுக்கு தான் இயக்கப்படுது. அந்த பாவம் என்ன சொல்லுதோ அதுக்கு நம்மளை மாற்றிக்கணும். நான் போக மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுறது? எனக்கு எங்கள் அம்மா விட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, என் குடும்பத்தை விட்டுட்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். அப்போ 4, 8, 12 பாவங்கள் என்ன சொல்லுதுன்னா வெளியே போடான்னு சொல்லுது. 4, 8, 12 என்ன சொல்ல? தொலைஞ்சு போகிறதுன்னு சொல்கிறோம், தேசாந்தரம் செல்வதுன்னு சொல்கிறோம், சிறை செல்வதுன்னு சொல்கிறோம், தனிமைப்படுதல்னு சொல்லுது. அந்த பாவ காரங்களை எடுத்து பாருங்களேன், எதுவுமே பாசிட்டிவாக இருக்காது.
உங்களை 4-8 பாவங்கள் இயங்கும் போது எப்படி எங்க 4-8-12 திசைகள் நடந்தாலும் 4-8-12 கிரகம் இருந்து திசை நடத்தினாலும் 4-8-12 அந்த நட்சத்திரங்கள் நடப்பு திசைநாதன் இருந்தாலும் நட்சத்திரமா இருக்காரு இருந்தாலும் வீட்டுக்குள்ளாரையே இருந்தாலும் யாரு கூடயும் பேச மாட்டாங்க. செக் பண்ணி பாருங்க சார். 10 மணி நேரம் ஒரே ரூமில் தான் சார் இருக்கோம். 2 வார்த்தை பேசிக்கிறோம். சாப்பிட்றதுக்கு வாங்க, தண்ணி கொடுங்க, டீ வச்சு கொடுங்க, இதை தாண்டி எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. செக் பண்ணி பாருங்க. காரணம் அது உங்கள் வேலையாக இருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கே தோணாது, பேசவே தோணாது. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், மிஸ்ஸே ஆகாது. ஏன்னா பார்த்து 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 பழகிடுச்சு. ஒரே வீட்டுக்குள்ளே நல்ல நேரம் போயிட்டுருக்குன்னா ஒரே வீட்டுக்குள்ள பேச முடியாது. காரணம் அவரோட தொழிலாக இருக்கும். சார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சார். ஆஃபீஸ் போனாலாவது ஒரு 10 நிமிஷம் பேசுவார், வீட்டுக்குள்ளாரையே இருக்கார் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு. ஆனால் பேசவே மாட்டேங்கிறார். ஏன்னா அவ்வளவு ஒர்க்காக இருக்கும். அங்கே பேசிட்டு வந்து வீட்டில் பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போட்டு தூங்கிடுவாங்க. அப்போ ஒரே வீட்டில் இருந்தாலும் இது பிரிவினைக்குரிய அமைப்புகள். புரியுதுங்களா? இது 7ஆம் அதிபதி நல்லா இருந்தால் இந்த மாதிரி போகும். 7ஆம் அதிபதி நல்லா இல்லைன்னா இதுவே பிரச்சனையாகும், இதுவே டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போகும். புரியுதா? அப்போ அந்த பாவங்களை இணைக்க தெரியும். ஒரு திருமணம் ஆகணும்னா நம்ம 3, 7, 11 இயங்காமல் திருமணம் ஆகாது. அந்த நட்சத்திரங்கள் இயங்காமல் திருமணம் ஆகாது. அந்த இடத்துல இல்லாமல் திருமணம் ஆகாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் எல்லா பாவங்களுக்கும் குழந்தை வேணும்னா 1, 5, 9 பாவங்கள் இயங்கணும், அல்லது 1, 5, 9 ஒரு கிரகம் நிற்கணும். இல்லைனா 1, 5, 9 என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த திசா புத்திகள் வரணும். திசை வராமல் நடக்காது சார். புரியுதுங்களா? சார் எனக்கு 4ஆம் இடத்துல தான் கிரகம் நின்றுச்சு, ஆனால் நான் குழந்தை பெற்றுக்கிட்டேனே, அது எப்படின்னு ஒருத்தர் குதர்க்கமாக கேள்விகள் வரும். இது டீச்சிங் லைனு. ஒரே லைனில் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? தம்பி அந்த சாரம் அங்கே இருக்கா பாருப்பாம்போ. அந்த 4ஆம் அதிபதி திசை தான், விரயம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 5ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கான்னு பார்க்க சொல்லுவோம். 1, 5, 9 சாரத்தில் தான் குழந்தை வந்துடும். நம்ம என்ன சொல்கிறோம்? 1, 5, 9 பாவங்கள் என்ன சொல்கிறோம்? குல விருத்தின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ குலம் விருத்தி ஆகுது. உயிர் பாவமாக வேலை செய்தால் குல விருத்தி உண்டு. இப்போ சாரத்தில் இல்லை, ஆனால் வீடு கொடுத்தவன போய் அங்கே உட்காந்துருவான். 1, 5, 9 போய் உட்காந்துருவான், குழந்தை உண்டு. எந்த கிரகம் அங்கே போய் உட்காருங்க அந்த வேலையை செய்வார்ல, அந்த புத்தி வரும்போது செய்யுமில்ல. இப்போ நீங்கள் சமையல் ரூம்லேருந்து சமையல் பண்ணுவீங்க, ஹாலில் இருந்தால் வேலையை பார்ப்பீங்க, மொட்டை மாடியில் இருந்தால் வாக் பண்ணுவீங்க, இந்த வேலையை அது செய்யுமில்ல. அப்போ அந்த புத்தி வரப்போ அது கிடச்சிரும். அது எப்படி சார் நீங்கள் சொல்லவே இல்லையான்னு சொல்லக்கூடாது. ஜோதிடம் படிக்கணும் அதுக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்து எனக்கெல்லாம் இப்படி தான் இருக்குது, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? கிரகம் சாரம் வீடு கொடுத்தவன் 33, 33, 33 99%. அப்போ இது பிரிக்கணுமா இல்லையா? சாரம் பார்க்காம எப்படி வேலை பார்க்க முடியும்? கரெக்டாக? அப்போ அந்த பாவம் இயக்குதான்னு பாருங்கள். அந்த பாவத்தை இயக்காமல் நடக்காது. அப்போ அந்த பாவங்கள் இயங்காமல் நம்ம பதில் சொல்கிறதே முதல்ல தப்பு. இல்லை சார் வாய்ப்பு ரொம்ப குறைவுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். வாய்ப்பு குறைவு அவ்வளோதான், 1% கடவுள் கையில் கொடுத்துடணும். அப்போது இந்த விஷயங்களை தொடாமல் பண்ண முடியாது. ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க. எப்போ சார் வீடு வாங்குவோம்? எல்லா குரு 12 வருஷத்தில் 3 தடவை பார்த்துடுறாரு, ஒரு தடவை அங்கே வந்துடுறாரு. கரெக்டா? அப்போ 4 முறை இருந்து நம்மளால் வீடு வாங்க முடியல. கடந்த 25-30 வருஷத்தில் ஒரு நாள் கூட நான் சொத்து வாங்கலை. அப்போ எனக்கு குருவே வரலையா கேட்பாங்கல்ல. நண்பர் ஒருவருக்கு 47-48 வயசு ஆகுது, கல்யாணம் வரல. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்குன்றாங்க. நான் என்ன சொல்ல, திசையே வரலன்றேன். 4, 8, 12 வேலை செய்யும்போது திருமணம் ஆகாதுன்றோம். நீங்கள் தலைகளாக நின்னாலும் ஆகாது, ட்ரை பண்ணுங்கன்ற. 52 வயசு எடுத்து கொடுத்துருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் 7-8 வருஷமாக பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். அவரும் சொல்லுவார், நீங்கள் சொன்னபடி தான் நடக்கும் போல் இருக்குங்க அப்படிங்கிறார் அவர். ஏன்னா அவர் ரொம்ப ட்ரை பண்ணி எல்லாம் கல்யாணம் வரைக்கும் போய் நின்ன காலமெல்லாம் உண்டு, எங்களுக்கு தெரியும். அது எப்படி மிஸ் ஆகுது? அப்போது திசாபுத்திகள் என்ன சொல்லுது? அந்த பாவத்தை இயக்காமல் கிடைக்காது. ஸ்ட்ராங்காக சொல்லணும், அது நம்ம நடக்காது, முடிஞ்சால் ட்ரை பண்ணிக்கங்கன்னு சொல்லிடணும். அப்போது இந்த கிரகங்களை எடுக்கணும். அப்போ சரி, இப்போ ஒரு வீடு வாங்கணும்னா 4ஆம் பாவம் வேலை செய்யணும். 4ஆம் பாவம் வேலை செய்ய சார் நல்லா சம்பாதிச்சேன்னு சொன்னால் 10ஆம் பாவம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. நேர் எதிர்பாவம். இல்லைன்னா அந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்துங்க. மேஷ லக்னத்துக்கே சொல்கிறேனே, குரு நட்சத்திரம் இருக்கும், சனி நட்சத்திரம் இருக்கும், புதன் நட்சத்திரம் இருக்கும். மேஷ லக்னத்துக்கான சொத்து வாங்கணும்னா குரு, சனி, புதன் இந்த 3ல் 1 வராமலோ அந்த சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தாமலோ வாங்க முடியாது சார். நீங்கள் எடுத்து செக் பண்ணிக்கோங்க சார். எல்லா லக்னத்துக்கு இதுதான் சார் ரூல். அப்போ 4ஆம் அதிபதி மொத்தமாக திசை நடத்தினார்னா சந்திர திசையில் எனக்கு கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. கிடைக்காது. சந்திரன் அந்த 4ஆம் இடத்தை இயக்குறாரான்னு பார்த்துங்க. நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய வீடுகள் 100% இயங்கும். நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஒரு கிரகம் எப்போ முழுசாக வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஜோதிடத்தில் பல ரூல் இருக்குது. கிரகம் தான் நின்ற வீட்டை இயக்குவார் முதலில், தான் நின்ற நட்சத்திர வீட்டை இயக்குவார் இரண்டாவது, மூலத்திரிகோணத்துக்கு தன்னுடைய சுய வீட்டை இயக்குவார் முதலில், எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டை இயக்குவார், எப்படின்னு பல விஷயங்கள் சொல்லுவோம். ஆனால் எது இயங்குது முதல்ல கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். 90% தெரியாது. 90% தெரியாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன்னே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு புதன் இயங்குறாரு, புதன் திசை ஒருத்தருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். புதன் தன் 2 வீட்டில் எந்த வீட்டை முதலில் இயக்குவார்?
புதன் ஒரு சிம்மத்தில் நிற்கிறாரா, சிம்ம வீட்டை முதலில் இயக்குவாரா, தன் பார்த்த வீட்டையான கும்பத்தை இயக்குவாரா, இல்லை மூல திரிகோணத்துக்கு தன்னுடைய முதல் வீட்டை இயக்குவாரா? எது நம்ம எடுப்போம் சொல்லுங்கள். இல்லை தன் நின்ற நட்சத்திரம் இருக்குல்ல, புதனுடைய நட்சத்திரம் 4, 8, 12 வருமா மேஷ லக்னத்துக்கு? உதாரணத்துக்கு என்ன, கடகம், விருச்சகம், மீனத்தில் இருப்பாரா நட்சத்திரமாக புதன் நட்சத்திரம் இருக்குமா? அப்போ அந்த வீட்டை முதல்ல இயக்குவார். எந்த வீட்டை சார் முதல்ல இயக்குவார்? தெரியாது, 90% தெரியாது. ஏன்னா நம்ம பாவத்தை பற்றி நம்ம தொடரதே கிடையாது. நம்ம மொத்தமாக என்ன பண்ணுறோம், எடுத்தோம்னா பலன் சொல்லணும். சொல்லுவாங்களே, சார் முதல் ஊசி போடும்போது வலிக்கும் சார், ரெண்டாவது ஊசி போட்டால் வலிக்காது, அப்போ நீங்கள் டேரெக்டாக ரெண்டாவது ஊசியே போட்டுருங்கிற மாதிரி டைரெக்டாக நான் பலன் தான் சொல்லுவேன். அந்த படத்தில் சொல்லுவாங்கல்ல, ஏன்னா நீங்கள் இந்த என்ன வெளிநாட்டு மாப்பிள்ளை ஒரு கேரக்டர் எல்லாம் பண்ண மாட்டீங்களா? இல்லை சார், நான் டைரெக்டாக ஹீரோ தான் சார், டைரெக்டாக அரசியல் சார், பிஎம் சார் அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக பலன் சொல்கிறது தான் நம்ம போவோம் எப்போவுமே. அதுதான் எங்கள் சாபமே. சார் சொல்லிட்டு இருந்தார், பாவத்தை எடுத்து அவ்வளோ சூப்பராக சொல்கிறாருன்னு சொன்னார். ஏன்னா பாவத்தை பற்றி படிக்காமல் நீங்கள் எதை பற்றியுமே நீங்கள் தொட முடியாது. மொத்தமாக சொல்லிட்டு போகலாம். நாடி முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான நாடி முறை சார். அந்த நாடிய பாவத்து கூட நினச்சி பலன் சொல்லுங்களேன், அவ்வளோ சிறப்பாக இருக்கும். சந்திர நாடி ஆகட்டும், சாயா நாடி ஆகட்டும், பிருகுநந்தி நாடி ஆகட்டும், எந்த நாடி முறை எடுத்தாலும் பாவத்து கூட நினைக்கும் பொழுது மட்டும்தான் சிறப்பான பலன்களை தருகிறது. இல்லைனா பொதுவான பலன்களை தரும். சில இடத்துல அது ஓகே ஆகிடும். அதனால தான் நாடி ரூல் எல்லாத்தையும் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஜாதகத்து கூட இணைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பல ஜோதிடர்கள் செக் பண்ணி பாருங்கள். நாடி இல்லை என்றால் பராசரர் சித்தாந்தத்தில் இந்த ரூல்கள் வந்து கொஞ்சம் கம்மி தான். புரியுதுங்களா? நாடியும் அந்த பாவமும் இணையும் போது, நம்ம லக்ன ரீதியாக இணையும் போது தான் பலன்களை சிறப்பாக தருகிறது. சரி, இப்போ நான் சொல்கிறேன் அந்த புதன் எப்படி இயங்குவார்னு சொல்லிட்டு. எப்போவுமே திசாபுத்தி ஆர்டர்னு ஒன்று இருக்கும், போட்டுக்கணும். இப்போ சொல்கிற கேட்டுங்க, புதனுடைய திசாபுத்தி ஆர்டர் போடுங்க. புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, இதான் ஆர்டரு. சரி, இப்போ புதனில் முதல் எந்த வீடு இயங்கும்? இப்போ சொல்லுங்கள். புதனில் எந்த வீடு இயங்கும்? 2 வீடு இருக்குது, மிதுன வீடு, கன்னி வீடு, 2 வீடு இருக்குது. எந்த வீடு முதலில் இயங்கும்? ஆர்டர் வைஸ் எந்த நட்சத்திரங்கள் வரிசையாக வருகிறதோ அந்த வீடு தான் இயங்கும் முதல்ல. புதன், கேது, சுக்கிரன் வரைக்கும் புதனுடைய 2 வீடுகளும் இயங்காது சொல்கிறாங்கல்ல. புதன் ஆரம்பிச்சதுலேருந்து நான் ஆகா ஓகோன்னு இருப்பேன்னு சொன்னாங்க சார். உண்மத்தையும் காண சார்பாங்க. எப்படி வரும்? சிம்ம லக்னத்துக்கு 2-11 கூடையர்னு வச்சுக்கோங்க. 2-11ன்னாங்க, ஒன்றுத்தையும் வேலைக்கே காணமேம்போ. நீங்கள் புதன் திசை ஆரம்பித்து புதன், கேது, சுக்கிர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தி என்னைக்கு ஆரம்பிக்குதோ அன்றைக்குத்தான் அந்த பாவமே வேலை செய்ய, 2ஆம் பாவமே வேலை செய்ய ஆரம்பிக்கும். புதன் திசைக்காரன் நல்லா இருக்கான்னா சூரிய புத்திலேருந்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. ஆமாம்பா, புரியுதுங்களா? தப்பி தவிர சுக்கிரன் 2ஆம் இடத்துல நின்னாருன்னா அந்த வீடு இயங்கும். இயங்காதுன்னு சொல்லலை. இந்த கிரகங்கள் நிற்காமல், புரியுதா, கிரகங்கள் நிற்காம 2-11 காலியாக இருக்குது. புதன் திசையில் முதலில் எந்த வீடு இயங்கும் என்றால் புதன், கேது, சுக்கிரன். சூரிய புத்தி வரும்போது எந்த வீடு இயங்கும்? கன்னி வீடு இயங்கும். சூரியன், சந்திரன், செவ்வாயோட பாதி வரைக்கும் கன்னி வீடு தான். அதுக்கப்புறம் தான் செவ்வாயுடைய 3வது பாதத்திலிருந்து குருவினுடைய 3வது பாதம் வரைக்கும் மிதுன வீடு. சரிங்களா? இந்த நட்சத்திரங்கள் எங்கெல்லாம் திரிகோணத்தில் இருக்கோ அந்த வீடுகள் எல்லாம் இயங்கும். கன்னி வீடு இயங்கும் போது எந்த வீடு இயங்குங்க? மகர வீடு இயங்குமா? மகரம் இயங்கும் போது ரிஷபம் இயங்குமா? இந்த 3 வீடு இயங்கிட்டே இருக்கும். புரியுதா? அப்போ தான் பலன் கொடுக்கும். அதே போல் மிதுன வீடு இயங்கும் போது தான் துலா வீடும் கும்ப வீடும் பலன் கொடுக்கும். அப்போது சிம்ம லக்னத்துக்கார புதன் திசையில் கல்யாணமாகும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் முதல் பகுதியில் சொன்னீங்கன்னா தப்பாக போயிடும். ஏன்னா அந்த லக்னத்துக்கு 3, 7, 11 வேலை செய்யலை. அப்போ எப்போ கல்யாணத்தை பற்றி பேசணும்? புதன் திசை சூரிய புத்திக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி பேசணும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடுகள் இயங்கும். சரி, இப்போ புதன் தான் பார்த்த வீட்டை இயக்குவாரா, நின்ற வீட்டை இயக்குவாரான்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். சுய புத்தியில் தான் நின்ற வீட்டை இயக்கிடுவார். ஏன்னா இந்த 2 வீடு இயங்கலையில்ல. சுய புத்தியில் தான் நின்ற வீட்டை இயக்குவார். ஆர்டர் படி சூரியனுடைய வீட்டில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். சூரியனுடைய புத்திகள் நடக்கும்போது அதனுடைய சூரியன் அப்படிங்கிற வீடு இயங்கும். தான் நின்ற வீடு இருக்கு இல்லையா, சொல்கிறாங்களே நின்ற வீட்டை இயக்கம், பார்க்குற வீட்டை இயக்கம்லாம் சொல்கிறீங்களா, இந்த வீடு தான் முதல்ல இயங்கும். பார்க்குற வீடு எப்போ இயங்கும்? ஒன்று அந்த ஆர்டர் வைஸ் வரக்கூடிய திசா புத்திகளில் இயங்கும். அப்படி இல்லை என்றால் சனி புத்தி வரும்போது இயங்கும். அந்த ஆர்டர் அப்படியே போடுங்க. சரிங்களா? அப்போ சரி, அடுத்தது கடகம் இயங்கமா, நம்மளுடைய நட்சத்திரங்கள் நிற்கிது இல்லையா, நட்சத்திரங்களில் கடக வீடு இயங்கமா அல்லது நம்மளுடைய விருச்சிக வீடு இயங்கமா இல்லை மீன வீடு இயங்கமான்னு என்ன சொல்லுவீங்க? திசா புத்தி ஆர்டர், அவ்வளோதான். எந்த வீடு எப்போ இயங்கன்னு இதுதான். சில பேருக்கு நிறைய குழப்பம் இருக்கும். நட்சத்திரம் நின்ற வீடுகள் இயங்குமா, கிரகம் நின்ற வீடு இயங்குமா, தான் 2 வீட்டை முதல்ல இயக்குவாரா, இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. நான் நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் ஆர்டரு. புரியுதுங்களா? அப்போ அந்த நட்சத்திரங்கள் எப்பொழுது இயங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த திரிகோண வீடுகள் இயங்கும். இது ஆர்டர். இது புதனுக்கு மட்டும் கிடையாது, எந்த கிரகத்துக்கு வேணாலும் போட்டுக்குங்க. இதுதான் ஆர்டர். திசாபுத்தி ஆர்டரை எடுத்து 2 ஆதிபத்தியத்துக்கு மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதுதான் வேலை செய்யும். அப்போ எந்த வீடு இயங்கினால் எந்த வீட்டுக்கு பலன் சொல்லணும்னு நீங்கள் சொல்லிக்கங்க. புதன் திசைக்காரன் வந்து கல்யாணத்தை பற்றி கேட்டானா இப்போ வாய்ப்பு இல்லைப்பா, பின்னாடி பார்த்துக்கலான்னு தான் சொல்லி அனுப்பணும்.
புதனுக்கு வந்து 2, 6, 10 தான் முதல்ல இயங்கும். முதல்ல தொழில், 2வது கல்யாணங்க கரெக்டாக இருக்கும். புதன் திசையில் வந்தால் முதல்ல கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் வீடு கட்டலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. 2, 6, 10 வேலை செய்யும்போது வீடு கட்டுற விஷயங்களெல்லாம் பற்றி பேசுவாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு பாவத்தை எடுக்கும்போது இந்த விஷயங்களை தெளிவாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய இயக்கங்கள் சிறப்பாக இருக்கும், நீங்கள் பார்க்கக்கூடிய முறைகள் சிறப்பாக இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபைனலாக வர்றது பேலன்ஸ் தியரி. பேலன்ஸ் தியரி ரூல் படி வந்து பார்த்திங்கன்னா உயிர் பொருள் ஒரு கான்செப்டை பிரித்து இது எதில் கிடைக்கும், 2 ஆதிபத்தியமே உங்களுக்கு முழுசாக கிடைக்காது. ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. அப்போது இன்னொன்று மைனஸு இன்னொன்று ப்ளஸ்ஸு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய முறைகள், பாவங்கள் இயங்கக்கூடிய முறைகள். ஸோ ஒரு பாவத்தை இணைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுங்கள். இதுக்கு நீங்கள் இப்படி பார்த்து பழகிட்டிங்கன்னா 7.5 சனி, அஷ்டம குரு இது எல்லாமே நீங்கள் பார்க்குறத நிறுத்திடுவீங்க. முதல்ல அது எல்லாம் ஒரு வேலை செய்யுது. நல்லா கேட்டுங்க. 7.5 சனி, அஷ்டம குரு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்க்குற அத்தனை நெகட்டிவான விஷயங்களுமே ஒரு கோட்சாரத்தில் நல்லது கெட்டதை உங்களுக்கு நடத்தி கொடுக்கறதுக்காக வருது. அஷ்டமகுரு எல்லா இடத்துலையும் கெட்டது பண்ணாது. 7.5 சனி எல்லாத்துலேயுமே கெட்டது பண்ணாது. 7.5 சனி வர காலத்தில் நிறைய பேர் கல்யாணம் ஆயிருக்கும். பார்த்துங்க. 7.5 சனி வர காலத்தில் நிறைய பேர் கல்யாணம் டைவர்ஸ் ஆகியிருந்தால் வேலையை அமைச்சு கொடுத்துருவார். நல்லா செக் பண்ணி பார்த்துங்க. எதை கொடுக்குதோ இன்னொரு விஷயத்தை எடுத்துகிட்டு போயிடும் 7.5 சனி. சரிங்களா? 7.5 சனி நெகட்டிவ் பிளானட் தான். உங்கள் ஆதிபத்திய ரீதியாக பாசிட்டிவான பிளானட்டாக இருந்தால் என்ன பண்ணுவார்? பாசிட்டிவான விஷயத்தை பண்ணுவார். கவனமாக இருக்கணும். ஸோ நல்லது மட்டும் கெட்டது மட்டும் எடுத்துக்கூடாது. நல்லதும் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். சனி ஒரு நெகட்டிவ் பிளானட் தான். ஆனால் நெகட்டிவ் அப்படிங்கிறது என்ன விஷயம்னா உங்கள் உடல் ரீதியான உபாதைகளை கொடுத்தாலும் லாபத்தையும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கிரகம். நல்லா பாருங்கள், நீங்கள் எப்பெல்லாம் இடம், பொருள், வீடு, வண்டி, வாகனம் வாங்குறீங்களோ அப்போல்லாம் சனியோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். செக் பண்ணி பார்த்துங்க. சனி சுப ஆதிபத்தியமாக இருந்தால் நீங்கள் வாங்கக்கூடியது சுப ஆதிபத்தியமான சனி 4ஆம் இடத்தை பார்க்காமலோ 4ஆம் அதிபதியை பார்க்காமலோ நீங்கள் இடம், பொருள், வீடு வாங்க முடியாது. சனி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 7.5 சனி சார் எனக்கு ஆகுமா ஆகாதாங்க. 7.5 சனி திசை நடக்கிற எதுக்கு 7.5 சனியை பார்த்து? திசையே சனி தான். 19 வருஷத்துக்கு இருக்குது. நீங்கள் 7.5 சனியை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? 7.5 சனிக்கு பயப்படுறீங்க. சனி திசை ஓடுறவன் எனக்கு நல்லா இருக்குமான்னு எதுக்கு கேட்குறீங்க? அப்புறம் புரியுதா? குரு திசை ஓடுறவன் அஷ்டம குரு பற்றி கேட்கவே கூடாது. நல்லா இருந்தால் நல்லது பண்ண போகிறார், கெட்டதாக இருந்தால் கெட்டது பண்ண போகிறாரு. குருவே 16 வருஷத்துக்கு இருக்க போகிறாரு. அஷ்டம குரு என்ன ஏதாவது பண்ணிடுமா? குரு திசை கெடுக்கணும் விதி வந்தால் எந்த குருவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அஷ்டம குருவெல்லாம் வர வேண்டாம். நல்லா இருந்து நல்ல இடம் நீங்கள் எப்படியெல்லாம் அது கெட்டு போனால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ கூட உங்களுக்கு எடுப்பார். எனக்கெல்லாம் குரு 5ஆம் இடத்துல சார் நல்லா தான் சார் இருக்கணும், நல்லா நடுத்தருவணும் என்ன சார்? புரியுதா? ஏன் சொல்கிறேன்னா குரு 5ஆம் இடம் லாஸ் அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடும். 5ஆம் பாவம் தொழில் பாவத்துக்கு ஆகாது. அந்த பாவங்கள் அதை கெடுத்தே தீரும். அது எப்போங்கிறத மட்டும் தான் நீங்கள் கணக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எப்போனா கடைசி 4 வருஷத்தில் நடக்கும் மேச லக்னத்துக்காரனுக்கு. ஏன் சொன்னீங்கன்னா 4, 8, 12 பாவங்கள் எப்போ எங்கதோ அப்போ தான் விரயம் வரும். கடைசி 4வது பாதம் எங்கே இருக்குது? 4, 8, 12 இருக்கா காலபுருஷனுக்கு? அந்த பாவம் வரும்போது இயங்கிடும். அப்போ 4, 8, 12 விரயத்துக்கு கடைசி 4 வருஷம் மேச லக்னத்துக்காரன் குரு திசை கெடுக்க போதுன்னா கடைசி 4 வருஷம் அடி வாங்கினேன்னு கேளுங்க. ஆமான்ருவான். படாத பாடு பட்டேன்பா. அது வரைக்கும் சமாளிச்சுட்டே இருப்பான். இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்குமே நீங்கள் பிரித்து போட்டுக்கலாம். இது தெரியாமல் நம்ம எடுக்கிறது வாஷ் அவுட். அப்போ சனி திசை நல்லா இருக்குன்னா சனி திசை நல்லா இருக்குது, வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. பாவங்கள் வேலை செய்யும், கவனமாக இருக்கணும். அதனால தான் ட்ராவல் போயிடுறது, நிறையா வெளியூர் போகிறது, நம்ம வெளியே இருக்கக்கூடிய ஆட்கள் கூட தொடர்பு பண்ணுறது, ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறது எல்லாமே. இதெல்லாம் ஃபாரின்லாம் அனுப்பிச்சி வைக்க இந்த கிரகங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் ஜெயிக்கலாம். ஸோ வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மிகவும் அற்புதமாக இந்த பாவகங்களை பற்றி ஐயா சொன்னார். அதாவது பாவகங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் வேறு எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. எந்த பாவகம் இயங்குதோ அதை சார்ந்த விஷயங்களை தேடி தான் அவங்க வாடிக்கையாளர்கள் வருவாங்க அப்படிங்கிறதையும் சொன்னார். எப்போவுமே 2 விஷயங்கள் நடக்கும். உயிர் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் நடக்குது அப்படின்னா பொருள் சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் ஏற்படும். பொருள் சார்ந்த விஷயங்கள் நன்மைகள் ஏற்படுது அப்படின்னா உயிர் சார்ந்த விஷயங்களில் விரயங்கள் ஏற்படும்ன்றதை தெளிவாக சொல்லியிருக்காரு. ஐயா அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்தப்படுகிறது. பண்டிட் பாலசுப்ரமணிய அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்த அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா அவர்களை தொடர்ந்து